முழுக்க முழுக்க நாடாளுடைய பணத்தில் உருவாக்கப்பட்டதுதான் திக ஜஸ்டிஸ் பார்ட்டி. இன்னைக்கு இருக்கிற திமுக இவங்களுக்கு எல்லாம் ஃபண்டு கொடுத்து இவர்கள் எல்லாத்தையும் உருவாக்குனதே இன்றைய தமிழ்நாடு உருவாகிறதுக்கு காரணமே நாடார்கள் தான் அப்படிங்கிறது வரலாறு சொல்லப்படுது. இன்றைய சூழல்ல நாடார்களுக்கு யார் முக்கியத்துவம் கொடுப்பார்கள், நாடார்களுக்கு யார் பிரதிநிதித்துவம் கொடுப்பார்களோ அவங்கள தான் ஆதரிக்கக்கூடிய சூழல் நாடார்களுக்கு இருக்கு. ஒன்றுபட்டு ஒரே கோணத்தில் நாடார்கள் சிந்தித்து வாக்களித்தால் பட்டியல் பிரிவுல நாடார் சமுதாயம் வந்து எந்த இடத்திலும் எந்த வருஷத்திலும் இருக்கவில்லை. அதுக்கான ஆதாரங்கள் கிடையாது. முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளால் சொல்லப்படுகின்ற பொய்க்கதை. மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த நாடார்கள் வந்து இயல்பிலே அப்போ ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்தது காரணமாக கோயிலுக்கும் உணல. இன்னைக்கு மதுரைக்கு போனீங்கன்னா மேற்கு வாசல் மூடப்பட்டிருக்குது. இன்னைக்கு இந்த தேதியில அப்போ நாடார்கள் எந்த காலத்திலையும் தாழ்த்தப்பட்ட பிரிவு எஸ்சி பட்டி பிரிவுல இருந்ததா வரலாறே கிடையாது. அப்படின்னு இப்போ வந்து இந்த சிவகாசியில ஒரு இடங்களை வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறத்துலாம் அவங்களுடைய கோயில், அதாவது கோயில்கள் வந்து சுடலமாடசாமி கோயில், இசைக்கம்மன் கோயில் இதெல்லாம் ஊருக்கு வெளியே தான் இன்னைக்கு இருக்கும். அப்போ அந்த சாமியை கும்பிடுறவங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயம் சொல்ல முடியுமா? நாடார்கள் வந்து சான்றோர்கள் பேர் தான் முதல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடி சாணார் ஆச்சு. சாணாருங்கிறது அவங்களுக்கு ஒரு கேவலமான பேரா இருக்கிறதுனால தங்களுடைய பட்டமான நாடார்கள் அப்படிங்கிற பேர் வேணும்னு சொல்லி அன்றைய வெள்ளை அரசனும் கோரிக்கையை வச்சு இவங்க வந்து நாடார் சத்திரியாசுன்னு கேட்காங்க. சத்திரியாசுன்றதுல சில சிக்கல்கள் இருக்கு. நாடாருங்கிற பட்டத்தை உங்களுக்கு கொடுத்துடுறோம், ஆனால் இந்த நாடாருங்கிற பேரை நீங்க வாங்கினீங்கன்னா அரசியல் நேயர் அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருக்கக்கூடிய சிறப்பு ஆளுமை தமிழ்நாடு நாடக சங்கத்துடைய தலைவர் முத்துரமேஷ் நாடார் அண்ணன் தான். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரும் சாதிய கட்டமைப்பு அப்படின்னு நம்ம ஒரு சில சொல்லலாம். நாடார் இல்லை முக்குளத்தொழில் வண்டியர் அப்படி சொல்லிட்டே இருக்கும்பொழுது இன்னைக்கு நம்ம நாடக சமயம் வந்து பேசப்படுறது ஒரு காலத்துல வந்து பட்டியல மக்கள் அந்த இதுல இருந்துச்சு அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு. அது உண்மையான அதாவது பட்டியல் பிரிவுல நாடார் சமுதாயம் வந்து எந்த இடத்திலையும் எந்த வருஷத்திலும் இருக்கவில்லை. அதுக்கான ஆதாரங்கள் கிடையாது. முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளால் சொல்லப்படுகின்ற பொய்க்கதை. அதாவது திருவாங்கூர் சமஸ்தானத்துல ஒரு சில பகுதிகளில் 17 சாதிகளுக்கு அடக்குமுறை போடப்பட்டது. 18வது சாதியாக நாடார் சமுதாயத்தின் மீது போடப்பட்ட போது நாடார்கள் எதிர்த்து போராடினாங்க. இதுதான் வரலாறு. நாடார்கள் எதிர்த்து போராடி அவங்களுக்கு மட்டும் சமூக நீதி பெற்று தரல, அனைத்து சமுதாய மக்களுக்கு சமூக நீதி பெற்றுக் கொடுத்தவர்கள் அன்னைக்கு வந்து ஐயா பெருமாளுடைய அவதாரமாக முடிசூடும் பெருமாள் என்கின்ற ஐயா முத்துக்குட்டி சாமி ஐயா வைகுண்டர் அவதரித்தார். அவருடைய வரலாறு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் எங்கேயும் நடக்கல. தமிழ்நாட்டில் வந்து திருநெல்வேலி மாவட்டத்திலேயோ இன்னைக்கு இருக்க தூத்துக்குடி அன்னைக்கு வந்து எல்லாம் ஒன்று தான். திருநெல்வேலி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் இங்கே ஏதாவது நடந்துச்சுன்னா கிடையாது. ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த மன்னர் சேதுபதி அவருடைய ஆட்சி, அதான் அவங்களாம் வந்து எப்படி ஆட்சியில் இருக்காங்கன்னா நாயக்க மன்னர்கள் ஆட்சி வந்து வருது. அவங்க வந்து பாண்டியர்களை வீழ்த்தி விட்டு ஆட்சியை பிடிக்காங்க. பாண்டிய மன்னர்கள் யாருன்றது அது தனி டாபிக். அது நாடாரா, தேவேந்திரரா, மறவரா, இதெல்லாம் வந்து அது தனி டாபிக். ஆனால் பாண்டியர்களை வீழ்த்துவதற்கு தங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கு பாளையம் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 72 பாளையங்களாய் பிரிக்கப்பட்டது. அந்த 72 பாளையங்களில் ஒரு சில பாளையங்கள் வந்து மறவர்களுக்கும் மற்ற சமுதாயத்துக்கும் கொடுக்கப்பட்டது. இதுல வந்து பாளையமே வாங்காத சமுதாயம் தான் பாண்டியர்களா இருக்க முடியும். அது நாடார்கள் என்று சில தகவல்கள் வரலாற்று ஆய்வுல சொல்றாங்க. அதெல்லாம் சப்ஜெக்ட்ல வச்சுக்கோம். இப்போ அப்படி வீழ்த்தப்பட்ட பாண்டியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் கோயிலுக்குள்ள விடக்கூடாது. கோயிலுக்குள்ள விட்டா ஒரு ஆர்கனைசிங் ஆகி நாளைக்கு நம்மளை திருப்பி அடிப்பாங்க. அவங்களுடைய ஆட்சி பகுதிகள் ஒன்றாக இருந்தால் திருப்பி எப்படி அடிச்சாலும் நம்மளை பிடிங்கிடுவாங்கன்னு சொல்லி 72 பாளையங்களா பிரிக்கப்பட்டது. இதுதான். அப்போ மறவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த நாடார்கள் மீது இயல்பிலே அப்போ ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்தது காரணமாக கோயிலுக்கு விடல. உதாரணத்துக்கு கமுதி கோயிலுக்குள்ள விடல, மதுரை கோயிலுக்கு விடல, சிவகாசி கோயிலுக்குள்ள விடல. இப்படியான ஒரு சூழல் நடந்திருக்கு. அப்போ 1880 காலகட்டங்கள்ல மதுரையில மூர்க்க நாடார் என்பவர் எங்களை ஏன்டா கோயிலில் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோயிலுக்குள்ள ஏறி குதிச்சு அதுக்கப்புறம் பிராமணர்கள் அவரை அடிச்சு இறந்து போனது ஒரு வரலாறா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா நாயக்கர் மற்றும் மறவர் ஆட்சி பகுதியில் இருந்தாங்க இல்லையா, அதாவது ஆட்சினா பாளையக்காரர்கள் ஆட்சிக்கு இருந்த பகுதியில மேற்கு வாசல் மூடப்பட்டது. மேற்கு வாசல் என்பது அரசர்கள் சென்று வந்த வாசல். அந்த வாசலுக்கு பேரு நாடன் வாசல், சிங்க நாடன் வாசல், ராஜவாசல் அப்படின்னு பேரு. இன்னைக்கு திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா மேற்கு வாசல் மூடப்பட்டிருக்கும். இன்னைக்கு மதுரைக்கு போனீங்கன்னா மேற்கு வாசல் மூடப்பட்டிருக்குது இன்னைக்கு இந்த தேதியில. அப்போ
ஆட்சியாளர்களுடைய அன்றைய ஆட்சியாளர்கள் பாளையக்காரர்கள் என்னுடைய நோக்கம் என்பது மன்னர்கள் சென்று வந்த பாதை அடைத்து விட்டால் அவர்கள் ஆர்கனைஸ் ஆக முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப நீங்க ராஜாவா இருக்கீங்க, உங்களை அவமானப்படுத்தினா நீங்க இப்படி கோயிலுக்கு போவீங்களா? கோயிலுக்கு போக மாட்டீங்க. அப்போ கோயிலுக்கு போகாமல் தடுக்க வேண்டுங்கிற நோக்கத்திற்காக மேற்கு வாசல் முழுசா மூடப்பட்டுச்சு. மேற்கு வாசல் மூடப்பட்டதற்கு பிறகு நாடார்கள் கோயில்கள் செல்வதை தவிர்த்தார்கள். ஒரு 2-3 தலைமைக்கு அப்புறம் என்னாச்சு, நாடார்களே கோயிலுக்குள்ளே விட மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்குலாம் ஆச்சு. அப்போ அதை எதிர்த்து நாடார்கள் சண்டை பண்றாங்க. நாங்க எங்களை ஏன் கோயிலுக்குள்ள வர மாட்டோம், ஃபைட் பண்றாங்க. அப்போ பல வழக்கெல்லாம் நடக்குது. சிவகாசி கலவரமா இருக்கட்டும், கமுதி பிரச்சனை, இந்த மாதிரியான வழக்குகள்லாம் நடக்குது. அப்போ மறவர் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கவங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு. அப்போ வந்து லண்டன் பிரித்திவி கவுன்சில் வரைக்கும் போய் பல லட்சங்கள் செலவு பண்ணி தங்களோட உரிமையை நிலைநாட்டுறதுக்கு மிகப்பெரிய சண்டைகள் போட்டது நாடார்கள். இதுல நாடார்கள் எந்த காலத்திலையும் தாழ்த்தப்பட்ட பிரிவு, எஸ்சி பட்டி பிரிவுல இருந்ததா வரலாறே கிடையாது. ஓகே. அப்படின்னு இப்போ வந்து இந்த சிவகாசியில ஒரு இடங்களை வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறத்தெல்லாம் அவங்களுடைய கோயில் இல்ல, அதாவது கோயில்கள் வந்து சுடலமாடசாமி கோயில், இசக்கியம்மன் கோயில், இதெல்லாம் ஊருக்கு வெளியே தான் இன்னைக்கு இருக்கும். அப்போ அந்த சாமியை கும்பிடுறவங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயம் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு சாமிக்கு சில தன்மைகள் இருக்கு. சிவகாசியில மையப்பகுதியில தான் மாரியம்மன் கோயில் இருக்கு, பத்திரகாளியம்மன் கோயில் இருக்கு, அது நாடார்களுடைய கோயில். விருதுநகர்ல தெப்பகுளத்து பக்கத்துல தான் மாரியம்மன் கோயில் இருக்கு, அது நாடார் கோயில் தான். அப்போ அது என்ன ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஊருக்கு ஒதுக்குப்புறமா கோயில் இருந்தாலும் அந்த கோயிலுடைய தன்மையை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். உங்களுக்கு வரலாற்று இருக்கிறது, உங்களுக்கு சில தகவல் சொல்றேன். நாடார்கள் வந்து சான்றோர்கள்ங்கிற பேர் தான் முதல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் மருவி சாணார் ஆச்சு. சாணாருங்கிறது அவங்களுக்கு ஒரு கேவலமான பேரா இருக்கிறதுனால தங்களுடைய பட்டமான நாடார்கள் அப்படிங்கிற பேர் வேணும்னு சொல்லி அன்றைய வெள்ளை அரசிடம் கோரிக்கை வச்சு சட்டமன்றத்தில் சவுந்தரபாண்டியர் அவர்கள் பேசி 1921 சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 7/7/1921 அரசு ஒரு ஜீவோ போடுது. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து நாடார் சத்திரியாசுன்னு கேட்காங்க. சத்திரியாசுன்றதுல சில சிக்கல்கள் இருக்கு. நாடாருங்கிற பட்டத்தை உங்களுக்கு கொடுத்துடுறோம், ஆனால் இந்த நாடாருங்கிற பேரை நீங்க வாங்கினீங்கன்னா இடஒதுக்கீடின் எந்த சலுகையும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க சாணார்னு சொன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு சலுகைகள் நாங்க தருவோம், ஆனா நாடார்னு சொன்னா இடஒதுக்கீடு சலுகைகள் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு பேர் நாடாருங்கிற பேர் வேணுமா, அல்லது இடஒதுக்கீடு சலுகையின் கூட சாணாருங்கிற பேர் வேணுமா அப்படின்னு யாரு கேட்கா? அன்றைய வெள்ளை அரசு. வேற யாரா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? ஐயா சாமி, எங்களுக்கு இடஒதுக்கீடு சலுகை தான் வேணும் சாமி, எங்களுக்கு அந்த சாணாருங்கிற பேர் இருந்தாலும் பரவாயில்லமா. ஆனா நாடார்கள் அப்படி சொல்லல. எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு சலுகை எதுவும் வேண்டாம், எங்களுக்கு நாடாருங்கிற பேர் தான் வேணும்னு சொல்லி 7/7/1921 அரசு ஜியோ போட்டிருக்கு. இது நாடார்களுடைய வரலாறு. 1964 வரை தமிழ்நாட்டில் அரசின் எந்தவித இடஒதுக்கீடு சலுகையும் அனுபவிக்காமல் எஃப்சி பட்டியல இருந்த சமுதாயம் நாடார் சமுதாயம். என்ன பட்டியல? எஃப்சி பட்டியல இருந்த சமுதாயம். அப்போ எஃப்சி பட்டியல இருந்துட்டு 12க்கும் மேற்பட்ட நேரடி ஐபிஎஸ் அதிகாரிகள், இந்தியாவின் 2 மிகப்பெரிய கடற்படை தளபதிகள், இப்படி தங்களுடைய ஆளுமை நிரூபித்த ஒரு சமுதாயத்தை உளவியல் ரீதியாக தவறாக பேச வேண்டும் என்பதற்காக சில அயோக்கிய அரசியல்வாதிகளும் சில சாதி வெறியர்களும் நாடார் சமுதாயம் வந்து தாழ்த்தப்பட்ட பிரிவுல இருந்துச்சு ஒரு காலத்துல சொல்லி அவங்களுடைய அரிப்புக்கு சொரிஞ்சு சுய இன்பம் காண்டிட்டு இருக்கான். எவட்டையாவது நாடார்கள் எஸ்சி பட்டியல் இருந்த ஆதாரத்தோட வந்தா எங்க சங்க சார்பா உனக்கு 1 லட்சம் ரூபாய் நாங்க பரிசு தர தயாரா இருக்கும். ஓகேண்ணே. அப்படின்னு இப்ப அந்த காலத்துல வந்து நாடார் சமயத்தை வந்து உணவு வைக்கிற ஹோட்டல் நடத்துற பழக்கம் இல்ல. ஹோட்டல்ல வச்சு அங்க போயிட்டு யாரும் சாப்பிடவே மாட்டாங்க. நாடார் சமைச்சா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற அந்த பார்வை என்ன இருந்துச்சு அந்த காலகட்டத்தில்? அது வந்து தவறானதுல, அது தீக்காக்காரங்க திட்டமிட்டு பரப்பணும் பொய் தகவல். அதாவது எல்லா ஊர்லயும் கவனிங்க, இன்னைக்கும் கவனிங்க, எப்பவும் கவனிங்க. அந்தந்த ஊர்ல யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு ஹோட்டல் நடத்துவான். அவன் எந்த ஜாதிக்காரங்களும் யாருக்கும் தெரியாது. அந்த வகையில விருதுநகர் நாடார்கள் வந்து சமையல்ல வந்து கொடி கட்டி பறந்த ஒரு காலம் உண்டு. விருதுநகர் நாடார் சமையல் குறிப்புன்னு சொல்லி ஒரு புஸ்தகமே இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல. தீக்கா இருக்கு இல்லையா, தீக்காவுடைய வரலாறு இதுல சொல்ல வேண்டியது. தீக்கா வந்து சுயமரியாதை இயக்கமாக இருக்கும்போது சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் தலைவராக, சுயமரியாதை மாநாடு 1929 செங்கல்பட்டில் நடந்த மாநாட்டின் முதல் தலைவராக இருந்தவர் பட்டி வீரன் பட்டி உ.பு.ஆ. சவுந்தரபாண்டியர் அவர்கள். அவர் தலைவராக இருக்கும் போது அவருடைய அசிஸ்டண்டா இருந்து துணைத் தலைவராக இருந்தது யாரு? ஈவேரா ராமசாமி நாயக்கர் அவர்கள்.
ஒரு சவுந்தரபாணி நாடார் வந்து மாநாடு நடத்துறாரு, மாநாட்டுக்கு தலைமை அவர் தான், அந்த அமைப்புக்கே தலைவர் அவர் தான் அப்படிங்கிற அடிப்படையில நாடார்கள் வந்து மிகப்பெரிய அளவுல பொருள் உதவியும் சாப்பாடும் அவங்க செலவுல போடுறாங்க மாநாடுகள்ல, தீகா மாநாடுகள்ல. ஓகே. அதுல குறிப்பா என்ன வைப்பாங்கன்னா போர்டு வைப்பாங்களாம். இங்க வந்து நாடார்களால் உணவு தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது போர்டு வைப்பாங்க. ஏன்னா விருதுநகர் நாடாருடைய உணவு வந்து இன்னைக்கு செட்டிநாடு சமையல் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி விருதுநகர் சமையல்ங்கிறது ஒரு ஃபேமஸான சாப்பாடு. அதை போட்டோம்னா கூட்டம் இன்னும் 100 பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்கன்றதுக்காக அந்த மாதிரி போர்டுகள் வைக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மதிகட்ட மதிமாறன் போன்ற தீக்காவினர் நாடார் சமையல் செய்யறதுக்கே ஈவேரா தான் காரணம், இன்னைக்கு சரவணபவன் போன்ற பெரிய ஹோட்டல் உருவாக்குறதுக்கு அஸ்தியாரம் விட்டதெல்லாம் அவர் தான் சொல்லி அவனுங்க ஒரு பொய் கதையை விட்டு அவனுக்கு ஒரு உலகத்தில் இருக்காங்க, அவனுக்கு ஒரு பொய்யான கட்டுக்கதைகளை பேசுறது. சரியா? மாநாட்டு தலைவர் நாடாரு, அதுக்கு சாப்பாடு போடுற வி.வி. ராமசாமி போடுறவர்கள் நாடார்கள். அப்போ அவங்க வந்து நாடார் சமையலை கொண்டு பண்ணுவாங்க, அவங்க ஊரில் உள்ள சமையலை கொண்டு போடுவாங்களா இல்ல வேற ஆளுங்க சமையலை போடுவாங்களா? இதை நீங்க சிந்திச்சுக்கணும். ஏன்னா முழுக்க முழுக்க நாடார்களுடைய பணத்தில் உருவாக்கப்பட்டது தான் திக, ஜஸ்டிஸ் பார்ட்டி, இன்னைக்கு இருக்கிற திமுக. இவங்களுக்கு எல்லாம் ஃபண்டு கொடுத்து இவர்கள் எல்லாத்தையும் உருவாக்குனதே நாடார் சமுதாயம் தான். சௌதரப்ப நாடார், வி.வி. ராமசாமி போன்ற மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகள் அப்படிதான். ஆனா இன்னைக்கு பாருங்க, சுயமரியாதை மாநாட்டு நூற்றாண்டு விழா நடத்துவாங்க, அதில் சவுந்தரப்ப நாடார் போட்டோவே இருக்காது. இவங்களுக்கு சவுந்தரப்ப நாடாரே யாருமே தெரியாது. இன்றைய தமிழக முதல்வராக இருக்கட்டும், திகாவில் இருக்கக்கூடிய தலைவர் வீரமணியா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் யாரும் தெரியாது. இதுதான் இப்படி இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை. அதாவது இவங்களுக்கு என்ன பிரச்சனை, 18 சாதிகள் பாதிக்கப்படுது, 17 சாதிகள் எதிர்த்து போராடல, ஒரு சாதி மட்டும் எதிர்த்து போராடுறாங்க, அவங்களோட உரிமையை மீட்கிறாங்க, மிகப்பெரிய அளவில் கலவரம் பண்றாங்க, சண்டை போடுறாங்க, சட்ட போராட்டம் பண்றாங்க, தங்களுடைய ஆளுமையை நிரூபிக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லாம அந்த 17 சாதிக்கு சேர்த்து சமூக நீதியை பெற்று தராங்க. வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த 18 சாதிக்கு ஹெட்டா இருந்து தன்னுடைய தமிழர்களை காப்பாற்றிய சாதி இருக்காங்களா நாடார்கள், அவர்களுக்கே நாங்க தான் உதவி செஞ்சோம், அவர்களுக்கே நாங்க தான் வந்து இதெல்லாம் பெற்று தந்தோம்னு சொல்லி மனநோயாளிகள் போல திராவிட கழகத்தினர் கலைக்கக்கூடிய பொய் கட்டுக்கதையில் இது ஒன்று. இதை உண்மை நம்பக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க, நாடார் சமுதாயத்திலேயே கொஞ்சம் பேர் இருக்காங்க. இதுதான். ஓகேண்ணே. ஆனா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய வாக்கு வங்கி வச்சிருக்க ஒரு நாடார் சமுதாயமா இருக்கட்டும், மேபி வந்து இப்ப இருக்கிற தொழில்துறையும் சரி, வர்த்தகத்துறையும் சரி, வணிகத்துறையும் சரி, எல்லாத்துலயுமே உங்களுடைய ராஜ்யம் தான் இருக்கு, அதை கண்டிப்பா ஒத்துக்கணும். பட் அப்படி இருக்கிற நீங்க வந்து போயிட்டு எனக்கு வந்து தொகுதிக்கு இந்த தேர்தலுக்கு 4 சீட்டு வேணும், இல்ல 5 சீட்டு வேணும், எங்க மக்களுக்கு இப்படி கேட்கறது எப்படின்னு இருக்கு? இவ்வளவு தூரம் தொழில்துறையில எல்லாத்திலும் வளர்ந்ததுக்கு அப்புறமே ஒரு அரசியல்ல உங்க பார்வையா ஒண்ணு போகாம இருக்கு? இல்ல, அரசியல்ல வந்து நாடார்கள் வந்து இப்போ வந்து மிகப்பெரிய அளவுல பின்தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சமூக நீதி பேசக்கூடிய ஆட்களா இருக்கட்டும், ஹிந்துத்துவ அரசியல் பேசக்கூடிய ஆட்களா இருக்கட்டும், இப்படி பல்வேறு அமைப்பினர்கள் நாடார்களை வந்து திட்டமிட்டு புறக்கணிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. குறிப்பா தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி நாடார்களுடைய தொகுதி. ஆனா இசைவாளர் சமுதாயத்தை சேர்ந்த கனிமொழியை கொண்டு அங்க நிறுத்தி நாடார்களை தோற்கடிக்கக்கூடிய நிகழ்வுகள் கடந்த 10 வருஷமா 2 தடவை நடந்திருக்கு. நாடார்களுடைய தொகுதிகள் தொடர்ந்து நாடார்கள் மட்டுமே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த சாத்தான்குளம் தூத்துக்குடி மாவட்டத்தில், திருநெல்வேலியில் சேரன் மகாதேவி தொகுதி, கன்னியாகுமரியில் திருவட்டாறு தொகுதி, விருதுநகரில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி எஸ்சி தொகுதியா மாறி இருக்கு. அப்போ இந்த 3 தொகுதிகளும் என்ன ஆயிடுச்சு, தொகுதியே எடுத்துட்டாங்க. அந்த 3 தொகுதியுமே நாடார் தொகுதி. இப்படி நாடார்களுக்கு எதிரான அரசியல் வந்து ஆளுகின்ற அரசியல் கட்சிகளா இருக்கட்டும், இவங்களாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. அதனால எங்களுடைய உரிமைகளை கேட்க வேண்டும்ங்கிற அடிப்படையில, மக்கள் தொகை அடிப்படையில, சமூக நீதி அடிப்படையில நாடார்களுக்கு வந்து 36 சட்டமன்ற உறுப்பினர் பதவி கொடுக்கணும். நாடார்கள் தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் இருக்கக்கூடிய சமுதாயம். அம்பாசங்கர் கமிஷன் அடிப்படையில் தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய சமுதாயம். அந்த சமுதாயத்துக்குரிய அரசியல் பங்கை வழங்க வேண்டும். 6 நாடாளுமன்ற தொகுதியில் நாடார்களுக்கு வாய்ப்பு வழங்கணும் அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்திட்டே வராங்க. இதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நாடார்கள் ஒன்றுபட்டு கனிமொழி போன்றவர்களை படுதோல்வி செய்தால் நாடார்கள் அவங்க தொகுதியை விட்டு கொடுக்க மாட்டாங்க, யாரை நிறுத்தினாலும் படுதோல்வி அடை செய்வாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்தால் நடக்கும். அதற்கான விழிப்புணர்வுகளை நாடார் அமைப்புகள், நாடார் அரசியல் கட்சிகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராங்க. என்றாவது ஒரு நாள் நிச்சயம் வெற்றி பெறுவோம்.
நாடார்களை பொறுத்தளவுக்கு அரசியல மிகப்பெரிய அளவில் கோலோச்சியவர்கள், சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்காற்றியவர்கள், தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான சமுதாயம். இப்படி இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு அரசியலில் இன்று மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. ஓகே. இந்த அளவுக்கு பின்னடைவு ஏற்கும்போது, நாம் தமிழர் கட்சி சீமான் போன்றவர்லாம் வந்து வளர்ந்து வரும்பொழுது, உங்களுடைய சமுதாயம் வந்து அவருக்கு ஆதரவு குடுக்கலையோ, அவர தனியா ஒதுக்கி விட்டுட்டீங்களோன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா ஒரு பக்கம் வந்து சீமான் வந்து நாடார் அதுல தான் இருக்காரு அப்படின்னு பேசப்படுது இல்லண்ணே? இல்ல, அதாவது சீமானவர்கள் தமிழ் தேசிய அரசியல் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து சாதி ரீதியான சிந்தனைலாம் கிடையாது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, அவங்க கூட அதிக அளவுல காமராஜர் பின்னாடி எப்படி முக்குளத்தூர்கள் அதிக அளவுல இருந்தாங்களோ, அது மாரி இன்னைக்கு சீமான் கூட அதிக அளவுல முக்குளத்தூர் இருக்காங்க, தேவேந்திர குல சமுதாய மக்கள் இருக்காங்க, கவுண்டர் இருக்காங்க, பிள்ளமார் சமுதாயம் இருக்கு, கோனார் சமுதாயம் இருக்கு. இப்படி எல்லா சமுதாயங்களும் இருக்காங்க. நாடார்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் தமிழ் தேசிய அரசியல்ங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான அரசியல் கிடையாது. காமராஜர் வந்து இந்திய தேசிய அரசியல் பண்ணாங்க, அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான அரசியல் கிடையாது. உங்களுக்கு வரலாறு தெரியுமா இல்லையான்னு தெரியல, காமராஜருடைய அமைச்சர்களை நாடார்களுக்கு அமைச்சர் பதவியே கொடுக்கல. இது வந்து ஒரு வரலாறு. அவரு கூட அதிகமா இந்த சமுதாயத்துக்கு தான் அவர் அரவணைச்சு கொண்டு போயிருக்காரு, இதை செஞ்சிருக்காரு. இன்றைய சூழல் அரசியல் தமிழ் தேசியத்திலையும் அரசியல்ல வந்து நாடார்கள் இருந்திருக்காங்க. இன்றைய தமிழ்நாடு உருவாகிறதுக்கு காரணமே நாடார்கள் தான் அப்படிங்கிறது வரலாறுல சொல்லப்படுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவோட சேர்க்கப்பட்ட போது தமிழ் மொழி சார்பா தமிழ் உணர்வு கொண்ட நாடார்கள் மார்சல் நேசமி நாடார் தலைமையில குஞ்ச நாடாரு, தால்னிங் நாடாரு, சிதம்பரநாத நாடாரு, நத்தானியல் நாடாரு, இப்படி பல பேர் அங்க மிகப்பெரிய போராட்டம் நடத்தி கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டவர்கள் துப்பாக்கி சூட்டுல உயிர் நீத்து, அதுக்கப்புறம் மிகப்பெரிய போராட்டங்களா வெடிச்சு, அதுக்கப்புறம் தான் தாய் தமிழகத்தோடு இணைக்கப்பட்டுச்சு. எது? கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டம் செங்கோட்டை திருநெல்வேலி 2 தாலுகா இணைக்கப்பட்டுச்சு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நாடார்களுடைய போராட்டம். அதே போன்று திருத்தணியை சுற்றி 302 கிராமங்கள் ஆந்திராவோடு இணைக்கப்பட்ட முயற்சி செய்த போது மாப்பா சிவஞான கிராமணி அவர்கள் அவர் தலைமையில மிகப்பெரிய போராட்டங்களா முன்னெடுத்து மிகப்பெரிய அளவுல சண்டை பண்ணி அந்த பகுதியை மீட்டாங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா சென்னையை வந்து யாரோடைய தலைநகரா மாத்த முயற்சி பண்ணாங்க? ஆந்திராவுடைய தலைநகரா முயற்சி பண்ணாங்க. ஆந்திராவுக்கு கேட்டாங்க. அப்போ வந்து இவர் என்ன சொன்னார்னா, தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம், எங்க தலை போனாலும் எங்களோட தலைநகர் சென்னையை காப்போம்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்தி இன்னைக்கு சென்னையை மீட்டு கொடுத்ததே மாப்போ சிவஞான கிராமணிகள். இதெல்லாம் வரலாறு, தமிழ் தேசிய வரலாறு. தமிழ் தேசிய வரலாறு அதே மாதிரி தமிழர்களுடைய ஆதித்தனார், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இன்றைய சூழல்ல நாடார்களுக்கு யார் முக்கியத்துவம் கொடுப்பார்கள், நாடார்களுக்கு யார் பிரதிநிதித்துவம் கொடுப்பார்களோ அவங்கள தான் ஆதரிக்கக்கூடிய சூழல் நாடார்களுக்கு இருக்கு. ஒன்றுபட்டு ஒரே கோணத்தில் நாடார்கள் சிந்தித்து வாக்களித்தால் அவர்கள் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆவாங்க. அதற்கான வேலைகளை நாடார்கள் செய்ய வேண்டுங்கிறது தான் அந்த இடத்துல. ஓகேண்ணே. கண்டிப்பாண்ணே. இன்னும் தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்கு. ஸோ காலம் கண்டிப்பா கனியும். நீங்க எதிர்பார்க்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. கண்டிப்பா காலம் தானே அதுக்கான சரியான விடயத்தை கொடுக்க முடியும். உங்களுடைய தொடர் வேலைகளுக்கு மத்தியில எங்க நிலையத்துக்கு வந்து இப்படி ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றிண்ணே. நன்றி.